பிளாட் ஒரு ஸ்கிரிப்டுக்கு, ஒரு படத்துக்கு, இல்லை ஒரு ஒரு கதைக்கு பிளாட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த பிளாட் சரியா அமைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய கதை வந்து சூப்பராக வரும். அந்த படம் வந்து பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பிளாட்னா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கிரிப்டில் பயன்படும், அது ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோவை வழக்கம் போல் சொல்கிறதா, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்களை மேபி நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய பேர் யோகேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகராஜா சேனல். இந்த சேனல் யாருக்கானது அப்படின்னா, நானும் ஃபிலிம் மேக்கிங்கில் ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக டிப்ஸ், ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பிளாட், ஒரு கதைக்கு பிளாட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு லேமன் டேர்ம்லேயே சொல்கிறேன் அப்படின்னா, பிளாட் அப்படிங்கிறது என்னென்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய கதை இதுதான் பாயிண்ட் ஏ, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாயிண்ட் பி வரைக்கும் உங்களுடைய கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியில் எக்ஸு அது வரைக்கும் உங்களுடைய ஸ்டோரி லைனை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கப்பா, ஒரே நேர்கோட்டில் இருக்குது. பட் பிளாட்டுங்கிறது என்னென்னா, ஒரு கதை இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருக்கிற கதை திடீர்னு அதோடைய டைரக்ஷன் மாறி ஒன்னா டவுன்வர்ட்ஸ்லயோ இல்லைன்னா அப்வர்ட்ஸ்ல போச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிளாட் அப்படிங்கிறது. சுருக்கமா நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நேரா போயிட்டு இருக்கிற கதை திடீர்னு அதோடைய டைரக்ஷன் மாறி வேற ஒரு போக்குல போச்சுன்னா அந்த டைரக்ஷன் மாறுற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிளாட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு கதைக்கு, ஒரு படத்துக்கு எத்தனை பிளாட் பாயிண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பேசிக்கா ஒரு கதைக்கு வந்து மினிமம் 2 இருக்கணும். ஓகேங்களா? கட்டாயம் கிடையாது, 2 இருந்தால் நல்லது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தை எடுத்துக்கலாம். ஹோப் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கதை நேராக நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. சம் ஆக்ஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கணும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த கதையோடைய போகிற போக்கு வந்து வேற மாதிரி போயிடணும். அதுக்கு பேர் தான் பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிறது. இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் அந்த கதை என்ன, எல்லாம் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, அவங்க எல்லாருமே ஒரு ட்ரிப்பாக கொடைக்கானல் போகணுன்னு நினைக்கிறாங்க, போகிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நார்மலாக ஒரு ரிலாக்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ வரைக்கும்னா அந்த பிளாட் பாயிண்ட் வர்ற வரைக்கும். எது பிளாட் பாயிண்ட்டு? சுபாஷ் குழிக்குள்ள உழுகிறது தான் பிளாட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கதையோட டைரக்ஷனே மாறிடுது. ஒருவேளை நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க, ஒருவேளை சுபாஷ் வந்து அன்னைக்கு குழிக்குள்ள உழுகல, அந்த பிளாட் பாயிண்ட் அங்கே இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அந்த கோவாக்குள்ள போயிருக்கிறாங்க, போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில வந்திருப்பாங்க. சிம்பிள், ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சா? இப்போ அங்க பிளாட் பாயிண்ட்னு ஒன்று வச்சதுனால என்ன இருக்கு, அந்த கதை டைரக்ஷன் மாறி இருக்கா? அப்ப அந்த டைரக்ஷன் மாறினதுனால என்ன இருக்கு, ஆடியன்ஸுக்கு வந்து அடுத்தது என்ன சீனு, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. நேர்கோட்டில் போறதா இருந்தா நம்மளுக்கு தெரியும் அடுத்தது இதுதான் வருங்கிறது தெரியும். பட் திடீர்னு வந்து அங்கே ஒரு பிளாட் பாயிண்ட்ல வந்து அங்கே சுபாஷ் வந்து குழியில் உழுகிறதுங்கிறது அன்எக்ஸ்பெக்டடு. ஆனால் அப்படி ஒன்று நடந்துருச்சு. ஸோ அங்கேருந்து அதோடைய டைரக்ஷன் மாறுது. ஓகேங்களா? இது வந்து பிளாட் பாயிண்ட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ சுபாஷ் குழிக்குள்ள விழுந்துட்டான். அங்கேருந்து என்ன நடக்குது, மறுபடியும் அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் இன்னொரு லைன் போகும். அங்கேருந்து மறுபடியும் சுபாஷை வந்து காப்பாற்றணுங்கிறதுல எல்லாம் டென்ஷனில் இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே வருதா. இதில் இருந்து இன்டர்வல் பிளாக்கு. ஓகே ஃபைன், நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய பிளாட் பாயிண்ட். அடுத்தது அங்கேருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் பிளாட் பாயிண்ட்னு ஒன்று வரும். எந்த இடத்துல அப்படின்னா, முடிஞ்சா நீங்கள் கெஸ் பண்ணி இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கிறது பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது பிளாட் பாயிண்ட் எது அப்படின்னா, சுபாஷ் குழிக்குள்ள விழுந்துட்டா. அப்போ எந்த டீமுமே ஹெல்ப் பண்றதுக்கு வரல. பட் அந்த குழி எவ்வளோ ஆபத்தான குழிங்கிறது டைரக்டர் நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. அப்போ செகண்ட் பிளாட் பாயிண்ட் எதுனா, அந்த ஆபத்தான குழியில அவருடைய ஃப்ரெண்டு இறங்குற அப்படின்னு சொல்லி இறங்குறாரு பாத்தீங்களா,
அதுதான் ரெண்டாவது பிளாட் பாயிண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு தெரியாது என்ன நடக்கும் தெரியாது. உண்மையாலுமே போய் காப்பாத்திட்டு வந்துருவாரா இல்ல போனவனும் குழிக்குள்ள மாட்டிக்குவானா, அங்க ஒரு பதட்டம் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பேனிக், ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் செகண்ட் பிளாட் பாயிண்ட். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பிளாட் பாயிண்ட்னா எப்படி வைக்கணும், எங்க வைக்கணுங்கிறது ஒரு பேசிக் ஐடியா வந்துருச்சா? ஓகே, இப்போ பிளாட் பாயிண்ட் என்னங்கிறது நீங்க பாத்துட்டீங்க, ஃபைன். இதை நான் உதாரணத்துக்கு மஞ்சுமல் பாய்ஸ்ல சொன்னேன். இந்த மாதிரி நிறைய படத்துல நிறைய பிளாட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பாருங்க, ஃபைன். இப்போ உங்களுடைய கதைக்கு வருவோம். இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி லைன் எழுதிட்டீங்க, ஃப்ரம் சீன் 1 டு சீன் எவ்வளோ 30 40 எவ்வளோ எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த சீனை வந்து நம்ம யூஸ்வலா எப்படி எழுதுவோம், ஓகே இந்த சீன் ஒன்று நடக்குதா, கட் பண்ண அடுத்த ஷாட் இங்கே, ரெண்டாவது சீன் இப்படி. ஸோ பேசிக்காக நம்ம இப்படி தான் எழுதுவோம், இப்படி தான் ஸ்க்ரீன் பிளேவும் நம்ம பண்ணுவோம். இப்போ அப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா பொறுமையாக உட்காந்து அந்த நீங்கள் எழுதுனதையே அனலைஸ் பண்ணுங்க. எங்கே பிளாட் பாயிண்ட் வச்சா அதோடைய டைரக்ஷன் மாறும். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல லேக் அடிக்கும் தெரியுங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல போர் அடிக்கும், ஆட இந்த கதை இப்படியே போயிட்டு இருக்கே, இங்கே ஏதாவது ஒன்று வச்சோம்னா அடுத்த வேற ஒரு சீன் பிறக்குமே அப்படின்னு ஒரு கடத்துல யோசிப்பீங்க தெரியுங்களா. அந்த இடத்துல பிளாட் பாயிண்ட்னு வைங்க. அங்க வந்து அந்த கதையோட டைரக்ஷனே மாத்துங்க, ஓகேங்களா. டைரக்ஷனை மாத்துங்க, மாத்திட்டு அதுல கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணுங்க. அதுல எப்படி வந்து நீங்க பில்டப் பண்ணலாம், அதுல எப்படி வந்து ஷோ ஆஃப் பண்ணலாம், அதுல எப்படி டென்ஷன் பண்ணலாம், ஐ மீன் டென்ஷன்னா ஆடியன்ஸ் எப்படி டென்ஸ்டா வச்சுக்கலாம், எப்படி அடுத்த சீனை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணலாங்கிறத கொண்டு போங்க. அது ஒரு பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் அதை இன்டர்வல் பிளாக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா. அதை இன்டர்வல் பிளாக்கா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து டிராப் டவுன், அங்கிருந்து மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் அங்கிருந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ அங்க வந்துட்டீங்களா, ரெண்டாவது பிளாட் பாயிண்ட் செகண்ட் ஹாஃப்ல வைக்கணும். அதுக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன் டிராவல் ஆகும். அங்கிருந்து டிராவல் ஆகி அது கொஞ்ச நேரம் பில்டப்ல அது ஒரு ஷோ ஆஃப்ல போகும். ஆல்மோஸ்ட் நீங்க கிளைமேக்ஸ் நெருங்கிடுவீங்க, இதுதான் கிளைமேக்ஸ்ங்கிற மாதிரி நெருங்கிடுவீங்க. அந்த இடத்துல போய் முடிக்கணும். ஸோ பேசிக்கா புரிஞ்சுதுங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பிளாட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கர்வ் அப்படியே மேலே ஏறணும், இன்டர்வல் பிளாக்கு அந்த கர்வ் அப்படியே டவுன் ஆகணும். மறுபடியும் அதில் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் பிளாட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிராவல் பண்ணீங்கன்னா கிளைமேக்ஸ். ஸோ பேசிக்காக இப்படி தான் பிளாட்ஸை நம்ம அமைக்கணும். ஓகே, நான் கண்டிப்பாக 2 பிளாட் பாயிண்ட் தான் வைக்கணும்னு நான் உங்களை சொல்லலை. வச்சா அந்த கதைக்கு இன்னும் கூடி ஒரு 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 வலிவு கூடுன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும், இன்னும் கூடி கொஞ்சம் வந்து அந்த கதை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒரு கதை எழுதி வச்சிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லியிருப்பீங்க அதே கதையை. பட் நான் சொன்ன இந்த பிளாட் பாயிண்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதே கதையை மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கேட்ட அதே கதைக்கு செகண்ட் கேட்ட கதைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஃபேஸ்ல அவருடைய ரியாக்ஷன் நீங்க கவனிக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரே நாள்ல வந்துடாது, பிராக்டிஸ் பண்ணுங்க. அகைன் நான் திருப்பி சொல்றேன், போன வீடியோலையும் சொன்னேன், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய படத்துல எடுத்து பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எது பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்படி ஒரு படத்துல எங்க பிளாட் பாயிண்ட் நடக்குது, அது ஏன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது கெஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. இது மாதிரி நிறைய படம் சொல்லலாம் நம்ம. ஸோ இது வந்து பிளாட் பாயிண்ட்டுக்கான ஒரு இது. சப்போஸ் பிளாட் பாயிண்ட்டே எனக்கு கிடைக்கலிங்க, எனக்கு பிளாட் பாயிண்ட் வைக்கிறதுக்கான இடமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, பிளாட் பாயிண்ட்டை வச்சு தான் ஆகணும்னு நான் சொல்லலை. எல்லா கதைக்குமே பிளாட் பாயிண்ட் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. சில படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 பிளாட் பாயிண்ட் எல்லாம் போகும். பாபநாசம் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்ஸ் இருக்குது அதில், ஓகேங்களா. அதாவது கமல் சார் நடித்த அந்த பாபநாசம் படம். ஸோ அது அந்த மாதிரி படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சில கதைகளுக்கு பிளாட் பாயிண்ட்டே கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பிளாட்டை வைக்கணுங்கிறதுக்காக சீனை உருவாக்கலாம். பட் அது எப்படின்னா ரொம்ப திணிச்சு விட்டா மாதிரி இருக்கக்கூடாது. உங்க கதை ஒரு போக்குல போகட்டும். பிளாட் வச்சா நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இல்லை கெடுத்துடுது உங்களுடைய கதை அப்படின்னா அங்கிருந்து அந்த சீனை ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ பேசிக்கா அப்படிதான், ஓகேங்களா. பட் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன். நான் என்னோட ஸ்கிரிப்டுக்கு அப்படிதான் பண்ணுவேன். அப்படி இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப திடீர்னு இந்த டாபிக் பேசலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த டாபிக்ல நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க நான் நம்புறேன், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இல்ல ப்ரோ நீங்க சொன்னது எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, மறுபடியும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு வீடியோ பண்றேன். இல்ல வேற ஏதாவது ஒரு டாபிக்ல நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க.
அந்த டாபிக்கும் நம்ம ஒரு வீடியோவா பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. லைக் பண்ணிக்கங்க. நீங்க லைக் போடுற ஒரு லைக்ல யூடியூப் வந்து இன்னொருத்தருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணும். அதாவது நானும் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசைப்படுற யாரோ ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை நேர்ல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா, பாய் பாய்.